வணக்கம் நேயர்களே, தந்தையின் டாப் 10 நியூஸ் தொகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் பார்த்திபன் சின்னசாமி. இன்றைய பரபரப்பான செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விவரங்களை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 329 படி விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் குற்றச்சாட்டில் 3 மாதங்கள் தண்டனையும், சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் பிரிவில் 1 மாதம் தண்டனையும், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்த குற்றச்சாட்டில் 10 ஆண்டுகள் தண்டனை, 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடலில் காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் 1 வருடம் தண்டனையும், விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு 3 ஆண்டுகள் தண்டனையும், கடுமையாக தாக்கியதற்கு 7 ஆண்டுகள் தண்டனையும், 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை தண்டனையாக 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையுடன் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கொலை மிரட்டல் விடுத்தல் பிரிவில் 7 ஆண்டுகள் தண்டனையுடன் 10,000 ரூபாய் அபராதமும், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்ததற்காக 3 ஆண்டுகள் தண்டனை, 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறியதற்காக 3 ஆண்டுகள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாகவும், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 தண்டனை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 90,000 ரூபாய் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அசாம், சிக்கிம், மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 1 வாரமாக பெய்து வரும் கனமழையால் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அசாமின் 19 மாவட்டங்களில் 3,64,000 மக்களும், மணிப்பூரில் 19,811 பேரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. சிக்கிம் மாநிலம் தீஸ்தா நதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் பல இடங்களில் பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமின் வடக்கு பகுதியில் உள்ள சட்டனில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மீட்புப் படையை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழந்தனர். காணாமல் போன மேலும் சிலரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மணிப்பூரின் ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரியில் மழை வெள்ள நீர் புகுந்ததை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மருத்துவமனையில் சிக்கியவர்களை மீட்டதுடன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இரத்த வங்கியில் இருந்த இரத்தம் ஆகியவற்றை மீட்டனர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை காலை நிலவரப்படி 4,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமின்றி டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மொத்தம் 189 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் 27 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 483ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் ஒரே நாளில் 35 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தன்னோட சிம்போனியை ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்த இருப்பதாக பிறந்த நாளில் இளையராஜா அறிவிக்க ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் சிம்பனி இசை
தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் 2ஆம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார். கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன். நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேர் எடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா? போகாது. என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும். என்னுடைய மக்களுக்கு இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும். அவர்களை மேம்படுத்த வேண்டும். லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 2ஆம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன். விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 72,000 கடந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 72,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 960 ரூபாய்க்கும் விற்பனையானது. குறிப்பாக திங்கட்கிழமை காலை தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மாலை மீண்டும் 880 ரூபாய் என ஒரே நாளில் 2 முறை விலை உயர்த்தப்பட்டது. கடந்த மே 1ஆம் தேதி சவரன் 70,200 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் ஒரே மாதத்தில் 2,280 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து உச்சம் கண்டு வருவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவியை வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வடுகபாளையம் பொன்மலை நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகள் அஸ்விகா. இவர் கோவை தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் இவர்களது குடும்பம் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு செல்லமுத்து நகர் பகுதியில் குடியிருந்த போது நிதி நிறுவன ஊழியரான பிரவீன் என்ற இளைஞரும் அஸ்விகாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்து வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து வந்த நிலையில் அஸ்விகாவிற்கு மற்றொரு இளைஞர் மீது காதல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இதை அறிந்த பிரவீன் ஆத்திரத்தில் அவரது வீட்டில் இருந்த அஸ்விகாவை கத்தியால் சரமாரியாக குத்தியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பிறகு பிரவீன் போலீசில் சரணடைந்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் பொள்ளாச்சி ஏஎஸ்பி ஸ்ருஷ்டி சிங் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என கமல்ஹாசன் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. படம் ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கமல்ஹாசனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. கர்நாடக அரசு மற்றும் திரைப்பட வர்த்தக அமைப்புகள் படத்தை வெளியிடுவதில் இடையூறு விளைவிக்க கூடாது என உத்தரவிடுமாறு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இப்படி இருக்க கமல்ஹாசன் நீதிமன்றத்தை நாடினாலும் பிரச்சினை தீராது எனவும், நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் படத்தை திரையிட உரிமையாளர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் சட்ட ரீதியாக ஒன்றும் செய்ய முடியாது எனவும் கர்நாடக திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மலு தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்ல, மொழி விவகாரத்தில் எந்த சமாதானமும் வேண்டாம் என கர்நாடக அரசும் தங்களை அறிவுறுத்தி இருப்பதாக நரசிம்மலு குறிப்பிட்டுள்ளார். இப்படி இருக்க கமல்ஹாசன் பேசியதை அரசியலாக்க கூடாது என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் அமைதி மற்றும் ஒற்றுமையை பேண வேண்டும் எனவும், இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவை பாதிக்கக்கூடும் என்பதால் அனைவரும் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் கமல் பேச்சுக்கு கர்நாடக திரைப்பட சம்மேளனம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதால் தக் லைஃப் படம் வருகிற 5ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியாகுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மார்ச் 22இல் தொடங்கிய IPL திருவிழா போர் சூழல், தொடர் மழை என பல சவால்களை கடந்து இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. IPL கோப்பையை வெல்லப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. எப்படியாவது கோப்பையை வென்று 17 வருட ஏக்கத்தை தணித்து கர்வத்துடன்
ஈசாலா கப் நமதே என சொல்வோம் என்ற வேட்கையுடன் இறுதிப் போட்டிக்கு தயாராகிவிட்டது ஆர்சிபி. மறுபக்கம் பலம் வாய்ந்த மும்பையை சாய்த்து எத்தாக ஃபைனலில் என்ட்ரி கொடுத்துள்ள ஸ்ரேயஸ் தலைமையிலான பஞ்சாப் அணி கோப்பை வெல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற தயாராகிவிட்டது. இறுதிப் போட்டியின் போது மழைக்கான வாய்ப்பு குறைவு என கணிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் ஈரப்பதம் வரும் என கூறப்படுவதால் சேசிங் செய்யும் அணிக்கு சாதகமாக இருக்கும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். பெங்களூரு டீமில் டாப் ஆர்டரும் ஹேசல்வுட், யாஷ் தயால், சுயாஷ் சர்மா பந்துவீச்சும் பெரும்பலமாக உள்ளது. மறுபக்கம் பஞ்சாப் அணிக்கு பிரியான்ஷ் ஆர்யா, இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் பேட்டிங்கும், அர்ஷ்தீப், சஹால் பந்துவீச்சும் பலமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறை கோப்பையை ஏந்தப் போவது பஞ்சாபா பெங்களூருவா? காத்திருப்போம். சென்னையில் நடன இயக்குநர்கள் சங்கத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லியோ படத்தில் ஏராளமான டான்சர்ஸை வைத்து பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட நான் ரெடிதான் பாடல் செம வைரலானது. இந்த பாடலில் டான்சர்ஸுக்கு உரிய சம்பளம் தராமல் டான்ஸ் மாஸ்டரும் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவருமான தினேஷ் 35 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதோடு நடன இயக்குனர் மாரி மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கூறிய டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கரை தினேஷ் தாக்கியதாக சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் தொடர் புகார் எதிரொலியாக தினேஷ் பதவி விலக கோரி சங்கத்தின் துணைத் தலைவரான கல்யாண் வலியுறுத்திய நிலையில் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கூடியது. அப்போது நடன கலைஞர்கள் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பொதுக்குழு கூடுவதற்கு முன் தான் ராஜினாமா செய்வதாக கூறிய தினேஷ் பின்னர் பொதுக்குழு கூட்டத்தில் ராஜினாமா செய்ய மறுத்ததாக கல்யாண் குற்றம் சாட்டினார். அவசர பொதுக்குழு கூட்டு மெஜாரிட்டியான மெம்பர்ஸோட பைலாவோட சட்டப்படி கரெக்டாக சட்டப்படி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தோம். டீசெண்டான டெசிஷன். நீங்கள் ஒதுக்கிங்க, நீங்கள் ரிசைன் பண்ணிக்கங்க, அடுத்த எலெக்ஷனில் நிற்காதீங்கன்னு. அவரும் என்கிட்ட பர்சனலாக வந்து பேசினார். இந்த மீட்டிங் நடக்க முன்னாடி பர்சனலாக வந்து பேசிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் ஒதுக்கிக்கிறேன், இந்த மீட்டிங் வைக்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அதே டெசிஷன் தாங்க எடுத்தோம். அவர் சொன்ன அதே டெசிஷன் தான் எடுத்தோம். அவர் வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணோம், அடுத்த எலெக்ஷனில் இருக்கக்கூடாது. அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்கலான்னு வந்தால் ரவுடிசம் பண்றாங்க. மிரட்டல், அதாவது டைரக்ட் மேட்டர் கிடையாது, நீங்க போக கூடாது, அது செல்லாது அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு மெஜாரிட்டி வந்தது. அதுலயும் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். இத்தனைக்கும் அந்த மீட்டிங்ல அவரை பத்தி தப்பா பேச எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணி இதை முடிக்கணும்னு தான் நினைச்சோம். இன்னைக்கு அது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இங்க கொடுத்தா டோட்டலா வேற மாதிரி வந்து நீங்க ரவுடிசம் பண்ணிட்டு 10 நிமிஷம் கூட கிடையாது, உடனே அடிதடி சண்டை. அங்க இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அசிங்கமா பேசுறது, அடிக்க வருது, பிரஸ் வரீங்க, டோரை மூடி கெலாட்டா பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க. நியாயம் தான் கேட்கிறோம். ஒரு நிர்வாகத்துல இருக்கிற தலைவர் அவர் 1000 பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அவருக்கு தேவையானவங்களுக்கு ஒரு மாதிரியும் தேவையில்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருந்தா அப்புறம் அவர் ஃபிட் இல்லாதவர் தானே. இதை கேள்வி கேட்கிற எங்களை பிரச்சனை பண்றாங்க, அசிங்கமா கேவலமா நடத்துறாங்க. இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து தினேஷை கண்டித்து கல்யாண் தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இன்று ஒரே நாளில் 2 அதிரடி கிரிக்கெட் பேட்டர்கள் ஓய்வு அறிவித்து ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்துள்ளனர். சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக பிரபல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் கிளான் மேக்ஸ்வெல் அறிவித்துள்ளார். அணியின் வெற்றிக்கான பாதையில் தனது உடல்நிலையால் பின்னடைவு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தேர்வுக்குழு தலைவர் ஜார்ஜ் பெய்லியுடன் நன்றாக ஆலோசனை செய்த பிறகே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாட உள்ளார். ஆல்ரவுண்டரான இவர் 149 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 4 சதங்கள் மற்றும் 23 அரை சதங்கள்
உட்பட 3990 ரன்கள் எடுத்துள்ளார். கடந்த உலக கோப்பையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 201 ரன்கள் அடித்து சேசிங்கில் இரட்டை சதம் விளாசி ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியையும் பெருமையையும் தேடித்தந்தார். இவர் அறிவித்த சில மணி நேரங்களில் தென்னாப்பிரிக்க அதிரடி பேட்டர் ஹென்ரிக் கிளாசன் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்து ஷாக் கொடுத்துள்ளார். 33 வயதான கிளாசன் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணியின் அதிரடி பேட்டராகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் ஜொலித்து வந்த நிலையில் நீண்ட யோசனைக்கு பிறகு குடும்பத்தின் எதிர்காலம் கருதி இந்த கடினமான முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். T20 உலக கோப்பையில் அதிரடியால் இந்திய ரசிகர்களை மிரள வைத்த கிளாசன் இப்போது ஓய்வு முடிவால் கிரிக்கெட் உலகிற்கு ஷாக் கொடுத்துவிட்டார்.